வணக்கம், வெல்கம் டு ஈட டிவி பிஸ்னஸ் சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான குட் நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆந்திராவுக்குள்ள என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ நம்ம சுப்ரீம் ஸ்டோர்ஸ் ஆந்திராவில் முதல் முறையாக வந்து சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்ல தமிழ்நாட்டில் நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ் வந்து நம்ம சுப்ரீம் ஸ்டோர் மூலமாக ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து நம்ம சுப்ரீம் ஸ்டோர் மூலமாக வந்து சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த சூப்பர் மார்க்கெட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தீஸ்வரா சூப்பர் மார்க்கெட். பார்த்தீங்கன்னா சித்தூர் மாவட்டத்தில் கூடிய குப்பம் என்ற ஊரில் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. நான் சொன்ன மாதிரி நிறைய இடங்கள்ல கிராமங்களில் சூப்பர் மார்க்கெட்டில் ஆரம்பிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி ஒரு சூப்பர் மார்க்கெட் தான் இங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ அங்கே தான் நம்ம டைரக்டாக வந்திருக்கோம். இங்கே இதனுடைய ஓனர் வந்து பாரதி அவர்கள் மத்தியில் இருக்காங்க. அவன்கிட்ட வந்து நம்ம கேட்க போகிறோம். ஸோ சூப்பர் ஸ்டோர் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, எப்படி வந்து இந்த இடத்துல சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சிங்க, ஸோ என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸோ எப்படிலாம் வந்து இங்கே ரன்னிங் ஆகுது எப்படி தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய வியூவர்ஸ்க்கு கொஸ்டின்ஸ் இருக்குது. அவங்கவுங்க ஏரியாக்களில் வந்து சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு எப்படிலாம் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்லாம் இந்த வீடியோவில் வழங்க போகிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள், ஃபுல்லாக உங்களுக்கே புரியும். ஸோ நீங்களும் வந்து சூப்பர் மார்க்கெட் உங்கள் பகுதியில் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ இருக்குங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது. நல்லா இருக்கீங்களா? முதல்ல எங்கள் ஈட டிவி சார்பாக வாழ்த்துக்கள். உங்களுடைய புது சூப்பர் மார்க்கெட். தேங்க்யூ சார். இந்த ஆக்சுவலா நீங்க ஆந்திரா பார்டர்ல இருக்கிறீங்க, சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் இந்த கிராமத்துல இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி இந்த சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு? பெரும்பாலும் நம்ம கடைக்கு போகணும்னா இங்க இருந்து மல்லானூர் போனோம், அடுத்து நாற்றமலை அப்படி போனோம். சரி சரி. நம்மளுக்கு சடனா ஒரு பொருள் வாங்கணும்னா இப்போ கிட்ட எதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கிறதுனால அப்படி ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். ஓகே. இந்த இடத்துல வச்சா இந்த பகுதி மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னுட்டு. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மளிகை கடை அந்த கிராமத்து சைடு அதான் விரும்புவாங்க. சூப்பர் மார்க்கெட்ன்றது இன்னைக்கு விரும்புறாங்களா? அது உங்ககிட்ட விரும்புறாங்க. ஏன்னா சில பொருளுங்களோட நேம்ஸ் வந்து கரெக்டா சொல்ல தெரியறது இல்ல, கேட்டு வாங்க தெரியறது இல்ல. நிறைய பேருக்கு அதனோட நம்மளுக்கே வந்து சில டைம்ல ஒரு பேரை சொல்லணும்னா சடனா சொல்ல முடியறது இல்ல. அதனால அது பொருள் பாத்தீங்கன்னா இந்த பொருள் தான் கெஸ் பண்ணி எடுக்குவாங்க இல்லையா? அதனால சூப்பர் மார்க்கெட்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க உங்களுடைய ஹஸ்பண்ட் அவர் வெளிநாட்டுல இருக்காரு. சோ நீங்க இங்க பாக்குறீங்க, ஒரு லேடியா இந்த சூப்பர் மார்க்கெட் ரன் பண்றதுங்கிறது எவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்கு? சேலஞ்ச் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பயம் இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு ஓகேதான், பாத்துக்கலாம். நம்மளால முடியும், எல்லாமே செய்யலாம், லேடிஸும் செய்யலாம்ன்றதுக்கு ஒரு இதுதான். அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி சுப்ரீம் ஸ்டோர் வந்தாங்க இல்லையா, உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? எவ்வளவு நாள் ஆச்சு இந்த மாதிரி இதெல்லாம்? எல்லாம் ரொம்ப டைம் எல்லாம் எடுக்கல. சரி. ஒரே நல்ல வேலையை முடிச்சிருவாங்க. வந்தாங்கன்னா ஒரு நாள்ல ரேக் போட்டாங்க, ஒரு நாள்ல மெட்டீரியல்ஸ் அடுக்குனாங்க, ஒரு நாள் வந்து சிஸ்டம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுடைய சர்வீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஓகே தான். கரெக்டா போன் எடுத்து பேசினாங்களா? நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, நல்லா பார்த்தாங்க, எல்லாமே நல்லா கரெக்டா பண்ணி தந்தாங்க. எதுவும் மிஸ்டேக் எல்லாம் வர்ற அளவுக்கு இல்ல, நல்லா பண்ணி தந்தாங்க. நம்ம கேக்குற பொருள் கரெக்டா ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ஓகே தான், எதுவுமே மிஸ்டேக் வர்ற அளவுக்கு இல்ல. ஓகே. அது மாதிரி நிறைய பேர் லேடிஸ் எல்லாம் பாப்பாங்க, நம்மளால சூப்பர் மார்க்கெட் ரன் பண்ண முடியுமா யோசிப்பாங்க. சோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? தைரியம் தான் பெருசு. ஸ்டார்டிங்ல நம்மளுக்கும் கொஞ்சம் பயம் இருந்துச்சு, இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. நம்ம அதை புரிஞ்சுக்கிற வரைக்கும் கஷ்டம், எதுவுமே புரிஞ்சுக்கணும்னா ஓகே தான். ஓகே, ரொம்ப சந்தோஷப்படும் உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களோட ஷேர் பண்ணிருக்கீங்க. ஓகே சார், நன்றி சார். இப்போ நீங்க இந்த சூப்பர் மார்க்கெட்டுடைய பாரதி, அந்த ஓனர் பாரதியுடைய இன்டர்வியூ வந்து நீங்க பாத்தீங்க. ஸோ அவங்களுடைய எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருக்கலாம். ஸோ ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி வந்து எப்படி இந்த சூப்பர் மார்க்கெட் ரன் பண்ணுறாங்க, ஸோ அதுக்கு சுப்ரீம் ஸ்டோர் எந்த அளவு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் போகலாம். நிறைய வியூவர்ஸ்க்கு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன், எப்படி சார் நம்ம இந்த லொக்கேஷனை வந்து செலக்ட் பண்ணுறது? ஸோ உங்கள் ஏரியாக்களில் நீங்கள் லொக்கேஷனை வந்து தேர்ந்தெடுக்கணும். ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சொந்த இடம். ஸோ இங்கே தான் அவங்க வீடும் கடையும் இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு இடம் இருந்தாலும் ஓகே தான். இல்லாட்டி நீங்கள் ஒரு வாடகைக்கு பிடிக்கிறீங்க அப்படின்னாலும் ஸோ அந்த இடத்துல ஸோ என்ன மாதிரியாக நல்லா வந்து சூப்பர் மார்க்கெட் ரன் ஆகும், ஸோ பக்கத்தில் எத்தனை சூப்பர் மார்க்கெட் இருக்கு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு ஸோ எவ்வளோ மக்கள் அந்த இடத்துல இருக்காங்க, எவ்வளோ அப்பார்ட்மெண்ட் வீடுகள்லாம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டு சுப்ரீம் ஸ்டோருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க சில ஐடியாஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ஐடியாஸின் படி அந்த லொக்கேஷனை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அடுத்த கேள்வி வந்து எவ்வளோ லொக்கேஷன் ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது குறைஞ்சது ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம நிறைய வீடியோஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க அந்த லிங்கை வந்து பாருங்க. ஸோ இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா 400 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கக்கூடிய ஒரு கடையாக இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டை
சூஸ் பண்ணும்போது குறைஞ்சது 400 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ரெடியாக வச்சுருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 lakhsல இருந்து ஒரு 20 lakhs வரைக்கும் உங்கள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். ஸோ நான் சொன்னது போல் ஸோ இந்த ரேக்கு ஸ்டாக்கு எல்லாத்தையுமே சேர்த்து குறைஞ்சது ஒரு 5 lakhs இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 6 lakhsல வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ரேக்குக்கு, ஸோ ஸ்டாக்குக்கெல்லாம். அது மாதிரி கம்ப்யூட்டர் ஸ்பிளைஸ் எல்லாமே A to Z வந்து சுப்ரீம் ஸ்டோர் வந்து எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. பில்லிங் மிஷின்லேருந்து எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி கையில் இருக்கணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து நானே நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் கடன் வாங்கி பண்ணுறத விட உங்களுடைய ஓன் மணியாக இருந்து நீங்கள் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல லாபத்தையும் நிரந்தரமான தொழிலையும் நீங்கள் செய்ய முடியுங்கிறத நம்ம ஒவ்வொரு முறையும் இளம் டிவி சார்பாக சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு நம்பிக்கையான ஆட்கள் மூலமாக வந்து நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு நீங்கள் இந்த தொழிலை வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ அடுத்து நீங்கள் யோசிக்கலாம், ஸோ நெக்ஸ்ட் எப்படி சார் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் லொக்கேஷன்ஸ் ரெடி ஆயிடுச்சு, நம்ம சுப்ரீம் ஸ்டோரை கான்டாக்ட் பண்ணும்போது என்ன அடுத்த ஸ்டெப் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லொக்கேஷனுக்கு தேவையான உங்கள் இடத்துல ஃபஸ்ட்டு என்ன ரேக் வந்து போடணுங்கிறத ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் அந்த ரேக்கை வந்து அளந்து எடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டாக்கு என்னென்ன பொருட்கள்லாம் அங்கே கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி சுப்ரீம் ஸ்டோர் மூலமாக வந்து பொருள் கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஏரியாலையும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, ஸோ ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லாத்தையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுனால சிட்டிக்குள்ளே இருக்கலாம், இல்லை கிராமத்தில் இருக்கலாம். கிராமத்திலே நிறைய சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுனால அந்த இடத்துல வந்து எந்த பொருட்கள் ஓடுங்கிறத சுப்ரீம் ஸ்டோரே உங்களுக்கு சஜஷன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது, அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அவங்க எல்லாம் சஜஷன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ணணும். ஸோ ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து உங்களுக்கு ரேக்கு ஸ்டாக்லாம் வந்து இறக்குவாங்க. ஸோ நீங்கள் சுப்ரீம் ஸ்டோரில் இது வாங்குறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சுப்ரீம் ஸ்டோரில் 4000 பொருட்கள் வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க. ஸோ 4000 பொருட்களையும் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம் இருக்குது, ஹவுஸ் கீப்பிங் ஐட்டம் இருக்குது. ஸோ அது மாதிரி ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸு எல்லாமே வந்து சுப்ரீம் ஸ்டோரே உங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுனால ஸோ எந்த விதத்துலையும் நீங்கள் பொருளை வாங்குறதுக்கு கவலைப்பட தேவை கிடையாது. ஸோ நம்ம அப்படிப்பட்ட ஒரு கடையில் தான் நின்றுட்டு இருக்கோம். ஸோ நிறைய வீடியோஸ் நிறைய கடைகள்லாம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதை பற்றி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியா இருக்கும். ஸோ உங்கள் ஏரியாக்கள்லேயே வந்து நிறைய ஓப்பன் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டோர் மூலமாக வந்து 50க்கு மேலே சூப்பர் மார்க்கெட் இந்த ஒரு வருஷத்தில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு சந்தோஷமான செய்தி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஸ்டேட் ஆந்திரா வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஸோ கர்நாடகா, பெங்களூர், அது மட்டும் இல்லாமல் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து கர்நாடகா, கேரளா எல்லா பக்கம் என்கொயரி வருது. ஸோ அங்கெல்லாம் வந்து ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் அந்த வீடியோஸ்லாம் எடுத்து நாங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் சூப்பர் ஸ்டோரில் நீங்கள் வாங்குறீங்கன்னா எந்த விதத்திலும் நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ எந்த விதத்துலையும் நீங்கள் உங்களுக்கு அனுபவம் வேணுங்கிற அவசியம் இல்லை. எல்லா விதத்துலையுமே வந்து சூப்பர் ஸ்டோர் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து A to Z எல்லாமே வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் மார்க்கெட் யார் ஆரம்பிச்சா கரெக்டாக இருக்கும் சொல்லி யோசிக்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதில் ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய வெரைட்டியான பீப்புள்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் படித்து முடிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வேறு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த இன்னொரு பிஸ்னஸாக சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இந்த சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியம் வந்து கிராம சைடில் வந்து நிறைய வந்து ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. நம்ம அந்த வீடியோஸ்லாம் வந்து போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இடம் தான் இந்த இருக்கக்கூடிய இந்த மாதிரி இடம். ஸோ எல்லாருமே ஆரம்பிக்க முடியும். ஸோ நீங்கள் ஃபாரினில் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சூப்பர் மார்க்கெட் வந்து வச்சு கொடுக்க முடியும். இல்லை நீங்களும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்து சூப்பர் மார்க்கெட் வந்து நீங்கள் ரன் பண்ண முடியும். இல்லை நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் அதை முடிச்சிட்டீங்க, இல்லை நீங்கள் ஒரு வேலையில் இருக்கிறீங்க, அடுத்து நான் ஒரு தொழில் பண்ண போகிறோம்னா சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்க முடியும். அதுக்காக சொல்லப்போ சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசிய பொருட்கள். இது இன்னைக்கு நல்லா வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு. இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு லாங் டேர்ம் பிஸ்னஸ். ஸோ இப்போ இந்த பிஸ்னஸ்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகிறீங்க, இந்த லொக்கேஷன் பிடிச்சி அப்படின்னு நிறைய கஸ்டமர்ஸ் பிடிச்சி நிரந்தரமான வருமானத்தை பார்க்க முடியும். அடுத்து யோசிக்கலாம், சார் இந்த சூப்பர் மார்க்கெட்ல என்ன சார் லாபம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு பொருள் ஒரு 10% வந்து 30% வரைக்கும் மார்ஜின் இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஸோ நீங்கள் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது லொக்கேஷனும். ஸோ அந்த லொக்கேஷனில் எப்படிப்பட்ட வாடகை எடுக்கிறோம். சொந்த இடமா இருந்தால் ரொம்ப சந்தோஷமான விஷயம், நல்ல லாபம் தான். ஸோ அதே போல் வாடகை எடுக்கிறீங்கன்னா ஸோ எந்த அளவுக்கு அந்த இடத்துல ஓடும் சொல்லி ஒரு கால்குலேஷன் பண்ணிவிட்டு சுப்ரீம் ஸ்டோரோட நீங்கள் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட், நிரந்தர வருமானம், நிரந்தர தொழில் கிடைக்குங்கிறது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஓகே, இப்போ நீங்கள் இந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் உங்கள் பகுதியில் சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா வந்து சுப்ரீம் ஸ்டோரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த விதமான கமிஷன்ஸ், எந்த விதமான சார்ஜஸ் வந்து கிடையாது. ஸோ உங்கள்
உங்களுக்கான எல்லா விதமான A to Z வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், ஸோ இன்னைக்கு வந்து நல்லா வளர்ந்து வரக்கூடிய ஒரு பூமிங்கான ஒரு பிஸ்னஸ், லாங் டேர்ம் பிஸ்னஸ் அப்படின்னா வந்து சூப்பர் மார்க்கெட் தான். ஸோ நீங்களும் ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், இல்லை நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்லை நீங்க ஒரு எம்ப்ளாயா இருக்கலாம், இல்லை நீங்க ஃபாரின்ல இருந்து ரிட்டர்ன் வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணி தொழில் ஆரம்பிக்கிறவங்களா இருக்கலாம். ஸோ உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ கண்டிப்பா உங்க ஏரியாக்களை நல்ல லொகேஷனை சூஸ் பண்ணி இந்த சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிங்க. எனி ஃபர்தர் கொஸ்டின்ஸ்னாலும் நீங்க சுப்ரீம் ஸ்டோர்ஸ் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ எங்களுக்கும் நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பலாம். நிறைய வீடியோ ஃபர்தரா நிறைய ஏரியாக்கள்லாம் ஓப்பன் ஆனதை நம்ம ப்ரெசென்ட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அந்த வீடியோ கொடுக்குறேன், அந்த லிங்கை வந்து நீங்க பாருங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சொல்லி நம்புறேன். நீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் உங்க ஏரியாக்களை வந்து சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிங்க. டைரக்டா வந்து அவங்க ஷூட் பண்ணி நேரில் அவங்க சந்திக்கிறோம். ஓகே, மீண்டும் நல்ல ஒரு பிசினஸ் வீடியோ, பிசினஸ் இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.